ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கார்த்திகை தீபம் விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். கார்த்திகை தீபத்துக்கு நான் வீட்டில் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோவில். அண்ட் கார்த்திகை தீபம் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ரியோ கிங் விலாக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் கலர் பண்ணி நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 4 பீசஸே வந்து 70 ருபீஸ், 80 ருபீஸ், 100 கூட வந்து போட்டிருப்பாங்க. இதே வந்து நீங்கள் இந்த பாட்டோட ப்ரைஸ் வந்து 4 இது 10 ரூபா தான். நீங்கள் வந்து வீட்டிலே வந்து இந்த மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நீங்கள் கலர்ஃபுல்லாக வந்து கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு ஏற்றிக்கலாம். கடையில் போய் அவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், ஈஸியாக வந்து வேலை வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கார்த்திகை தீபம் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சும்பன் நிசுமன் சொல்லி 2 அரக்கர்கள் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து முருகர் வந்து பிறக்கும்போது அவரால் வந்து அந்த சும்பன் நிசும்பனுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அவங்க முருகரை வந்து பிறக்க விடாமல் கொன்றணும், இல்லை அப்படின்னா பிறந்ததுமே அவரை வந்து குழந்தையாக இருக்கும்போதே கொன்றணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அவங்க 2 அரக்கர்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் பார்வதி தேவி வந்து இந்த கார்த்திகை பெண்கள் கிட்ட வந்து விடுவாங்க. கார்த்திகை பெண்கள் லோகத்தில் வந்து ஏன் விடுவாங்க அப்படின்னா, கார்த்திகை லோகம் வந்து ஒரு ஒளி நிறைந்த லோகமாக இருக்கும். அங்கே வந்து தீய சக்திகளால் உள்ள நுழைய முடியாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் கார்த்திகை பெண்கள் கிட்ட வந்து முருகரை வந்து வளர்க்க வைப்பாங்க. சின்ன வயசில் முருகர் வந்து கார்த்திகை பெண்கள் கிட்ட தான் வந்து வளருவார். ஸோ சும்பர் நிசுமன் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து கார்த்திகேயன், அதாவது முருகரை வந்து வெளியே வந்து கூட்டிகிட்டு வருவாங்க வெளி உலகத்துக்கே. அது வரை அவங்க வந்து கார்த்திகை உலகத்தில் தான் வந்து வாழ்வாங்க. ஸோ முருகரை வந்து காப்பாற்றின காரணத்துக்காக, சின்ன வயசில் அவங்கள வளர்த்த காரணத்துக்காக, அவங்களுடைய நினைவாக இந்த இன்சிடெண்ட்டை வந்து எல்லாருமே வந்து நினைவில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கார்த்திகை பெண்களை வந்து சிறப்புப்படுத்தும் நிலையாக வந்து கார்த்திகை தீபம் வந்து நம்ம வந்து ஏற்றிட்டுருக்கோம். கார்த்திகை அப்படிங்கிற ஒரு இதே வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம். அண்ட் வந்து இந்த ஒளி எதுக்கு ஏற்றுறோம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, கார்த்திகை பெண்கள் இருக்கிற இது வந்து ஒளி நிறைந்த இது. அதனால தான் நம்ம வந்து இந்த தீபங்கள் எல்லாம் ஏற்றுறோம். கார்த்திகை தினத்தஞ்சு நம்ம எல்லா வீட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ஒளி ஏற்றணும் அப்படின்னா தீய சக்திகள் எல்லாம் நீங்கி நல்ல சக்தி வந்து நமக்கு இருக்கும், தீய சக்தி எதுவும் உள்ளே வர முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றுறோம். அண்ட் கார்த்திகை பெண்களை வந்து குறிக்கும் விதமாக தான் நம்ம வந்து முருகருக்கு வந்து கார்த்திகேயன் அப்படிங்கிற பேரும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரீசனால் தான் நம்ம வந்து கார்த்திகை தீபம் வந்து கொண்டாடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.